Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜானு இன்ஸ்பயர்டு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸை வந்து ப்ரெப் பண்ணிக்கலாம். நான் மாய்ஸ்சரைஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கலர்பாரோட பர்ஃபெக்டிங் ப்ரைமர் எடுத்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மேட் ப்ரைமர். இது போட்ட உடனே வந்து நல்லா ஃபேஸ்க்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இது வந்து இட்ஸ் கிரேட் ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப்ஸ். அதே ப்ரைமரை வந்து என்னோடய ஐஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறனால. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் ஹைலைட்டர் எடுத்துக்கலாம். நான் வந்து WETNWILDோட ஹலோ லிக்விட் ஹைலைட்டர், ஷேட் வந்து கைடட் க்ளோ. நான் அந்த ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து நான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த ஜானுவோட லுக்கில் வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ தான் இருக்கும் ஃபேஸில். இந்த மேக்கப் வந்து எந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளேருந்தே வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்க்கும்போது நிறைய அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. பட் இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டு வரும்போது இது வந்து லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் LA ப்ரோ கன்சீலர், அதில் இருக்க ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய அண்டர் ஐஸும் என்னோடய லிப்ஸ் கிட்ட இருக்க பிக்மெண்டேஷனும் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக கரெக்ட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டோன்னா ஆஷியாக தெரியும். ஸோ ஆஷியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து LAKME இன்விசிபிள் ஃபவுண்டேஷன், ஷேட் வந்து 04 அண்டு ஃபிட்மியோட 310 சன் பீச் ஷேட். ஸோ இந்த ரெண்டு ஷேடும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷேடும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கம் வந்து ஈவனாக வந்து டாட்ஸ் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாட் கபுக்கி ப்ரஷ் எடுத்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தி பாம் பிராண்டோட பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து நான் நல்லா வெட் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக ஓவராலாக வந்து டேப் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அட் த சேம் டைம் எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் அவுட் ஆயிரும். ஹேர் லைன்ஸு, ஜா லைன்ஸு எல்லா பக்கமும் வந்து நான் நீட்டாக வந்து ஆடாக இல்லாமல் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் ஃப்ளாரோட ஜெல் ஐலைனர் எடுத்துகிட்டு அந்த ஷேட் வந்து ப்ரௌன் கலர் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் நல்லா ஃபில் பண்ணிக்க போகிறேன். த்ரிஷாவோட இந்த லுக்கில் வந்து ஐப்ரோஸ் எப்போவுமே தின்னாக தான் இருக்கும் த்ரிஷாவுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் தின்னாக வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து LA கேர்ள் ப்ரோ கன்சீலர், இந்த ஷேட் வார்ம் ஹனி ஆர் வார்ம் சாண்ட் ரெண்டுமே எனக்கு சூட் ஆகும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை, உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாவே கிளியராக இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைரெக்டாக மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடரோ இல்லாட்டி பவுடர் ஃபவுண்டேஷனோ போட்டு இந்த லுக் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளோ வந்து பேஸ் செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு நல்ல ஒரு பாயிண்டட் ப்ரஷ் வச்சு நான் என்னோடய கன்சீலர் நான் எப்பவும் போல் நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒயிட் டோன் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் பவுடர் வச்சு என்னோடய அண்டர் ஐஸில் வந்து நான் க்ரீஸ் ஆகாமல் நான் வந்து கொஞ்சம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் மேலேயும் வந்து ஐலிட்ஸ் மேலே நான் வந்து ஃபேஸ் பவுடர் வச்சு நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம கன்சீலர் போட்டிருக்கறனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்மளோட ஐ ஷேடோஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியாது. அதனால் ஒரு பவுடர் வச்சு அங்கே செட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து மேபெல்லினோட கலர் ஷோ பீச்சி ஸ்வீட்டி அந்த ப்ளஷ் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய ஐலைட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ப்ளஷ் வந்து ஐலைட்ஸில் அப்ளை பண்ணால் ஒரு நல்ல நேச்சுரல் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் கலர், ஒரு நல்ல ஒரு நியூட் பிங்க் கலர் உங்களுக்கு இருந்தால் அதை வந்து உங்களோட ஓவரால் ஐலைட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து மேபெல்லின் த நியூட்ஸ் ஐ பேலட் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய அவுட்டர் வேலையும் க்ரீஸ்லேயும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஐ ஷேடோ மேக்கப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நான் NYBAEயோட லிக்விட் ஐலைனர் எடுத்துகிட்டு ஒரு நல்ல திக்கான ஐலைனர் வந்து வரைஞ்சிக்கணும். இது வந்து விங்ட் ஐலைனர் வந்து இதுக்கு தேவையில்லை. இதுக்கு அடுத்தது வந்து NYKAAவோட EYEM போல்டோட காஜல் எடுத்துகிட்டு என்னோடய அப்பர் லேஷ் லைன்லேயும் லோவர் வாட்டர் லைன்லேயும் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். த்ரிஷாவோட மேக்கப் லுக்கில் எப்போவுமே வந்து அவங்க காஜல் வந்து அவங்களோட வாட்டர் லைனில் நல்லா திக்காக போட்டிருப்பாங்க. அந்த ரிம்மை விட்டும் அது வந்து நல்லா வெளியே வந்திருக்கும். ஸோ அவங்க ஐஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு தனியாக வந்து தெரியும். ஸோ இதுதான் இந்த லுக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்மஜர் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இந்த நைக்காவோட காஜல் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. இது வந்து ஸ்மஜ் ப்ரூஃபும் கூட ஒரு ரொம்ப நல்ல ஒரு காஜல் இது. ஸோ இந்த லுக்குக்கு இந்த காஜல் யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெபிலினோட லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா எடுத்துகிட்டு என்னோடய லேஷஸ்க்கு வந்து நான் நல்லா திக்காக வந்து கோட்டிங் கொடுக்க போகிறேன். பிகாஸ் இதில் வந்து நம்ம ஃபால்ஸ் லேஷஸ் எதுவுமே வந்து வைக்கலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ஒரு திக் கோட்டிங் வந்து கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து NYBAயோட ஸ்டிக் கன்சீலர் இல்லை ஃபவுண்டேஷன் அதை எடுத்துகிட்டு அதில் இருக்க ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட் எடுத்து இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நான் கான்டோர் பண்ண போகிறேன். த்ரிஷா லுக்கில் எப்போவுமே அவங்க நல்லா சூப்பராக வந்து கான்டோர் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ வந்து ஒரு நோஸ் கான்டரும் சீக் கான்டரும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து ஒரு வெட் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா வந்து ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் எகைன் வந்து மெபிலினோட கலர் ஷோ ப்ளஷ் எடுத்துகிட்டு இந்த ஷேட் வந்து பீச்சி ஸ்வீட்டி. இது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான மைல்டான பீச் கலர் ஷேட். இது வந்து ப்ரௌன் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரல் லுக் கொடுக்கும். இது வந்து எவ்ரிடே மேக்கப் லுக்குக்கு இந்த பீச்சி ஸ்வீட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 லிப் ஷேட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து மிஸ் கிளேரோட சாஃப்ட் லிப் க்ரீம் அந்த லிப்ஸ்டிக் ரேஞ்ச். அதுலேருந்து 2 ஷேட், ஒரு ஷேட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேட், இன்னொன்று வந்து ஒரு நல்ல ப்ரௌன் கலர் நியூட் ஷேட். இந்த 2 ஷேடும் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து கலர்பாரோட சிந்தூர் மெரூன் ஷேட் எடுத்து நான் இப்போ வந்து எனக்கு பொட்டாக நான் வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி வந்து ஐடெக்ஸோட ஒற்றை பொட்டு தான் வந்து இதுக்கு வைக்கணும். அது வந்து என்கிட்ட அவைலபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் ஃப்ளாரோட ஜெல் ஐலைனர் பிளாக் கலர் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸோட எட்ஜஸில் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கிறேன், நல்லா ஷார்ப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ லுக் வந்து நல்லா ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிறனால, நல்லா டார்க்காக இருக்கிறனால ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே சிந்தூர் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சுட்டு கீழே வந்து அந்த லைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போனிடெயில் தான் போட்டிருப்பாங்க ஒரு கிளிப் வச்சு. நானும் ஒரு கிளிப் வச்சு போனிடெயில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்க மறந்துட்டேன். ஸோ மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் இப்போ நல்லா அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஹேரில் வந்து நிறைய ஃப்ளைஅவேஸ் இருக்குது. அதை வந்து கிளிப் வச்சு நல்லா ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷால் போட்டு இந்த மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ஃபினிஷ்டு மேக்கப் லுக். இது வந்து எவ்ரிடே கைண்ட் ஆஃப் மேக்கப் லுக். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். Until we meet in the next video, see you, take care, bye bye.